mass communication lesson 18 அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பேஜ் நம்பர் 84லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 84 85 ஓகே. கிரியேட்டிவ் டைரக்டர், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏஜென்சின்னு இருக்குது. அதாவது ஏஜென்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு. அது என்ன ஸ்ட்ரக்சர்னு நம்ம பார்த்தோம், மறுபடியும் அதை சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஓனர் இருப்பாங்க, ஓனரு இல்லை பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே கிரியேட்டிவ் டைரக்டர், மீடியா பிளானர்னு இருப்பாங்க. கிரியேட்டிவ் டைரக்டர் கீழே பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டர், விஷுவலைசர்னு இருப்பாங்க. மீடியா பிளானர் கீழே மார்க்கெட் ரிசர்ச் டீம்னு இருப்பாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்ன்ட்டு இருப்பாங்க. ஸோ இது இப்போ தனித்தனியாக இவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரியேட்டிவ் டைரக்டர். This is a senior position in an ad agency. The creative director coordinates the copywriting and designing and has to supervise the production of the ad. ஸோ இந்த கிரியேட்டிவ் டைரக்டர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது டாப் லெவல் சீனியர் பொசிஷனில் இருக்கிற அந்த ஆட் ஏஜென்சியில். இவர் என்ன பண்ணுவார்னாக்கா, இவர் எல்லா காப்பிரைட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரைட்டிங் ஆடில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்க எல்லா ரைட்டிங்ஸையும் அவர் வந்து செக் பண்ணுவார், டிசைனிங்ஸை செக் பண்ணுவார், சூப்பர்வைஸ் பண்ணுவார். அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். தென் காப்பிரைட்டர்ஸ், ஆல்சோ கால்ட் வேர்ட்ஸ்மித், காப்பிரைட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் வேர்டிங் ஆஃப் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஆல் த விட்டி, sometimes emotional and touchy taglines, slogans, jingles and dialogues of famous and ad campaign are written by these hardworking and creative cooperators. இப்போ நீங்கள் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் அது ஒரு கேப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த கேப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களால தான் எழுதப்பட்டது. இவங்க ஹார்ட் ஒர்க்கு, இவங்களோட ஐடியா, கிரியேட்டிவ் ஐடியானால தான் அது வந்து எழுதப்பட்டதுங்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வேர்ட் ஸ்மித்ஸ்ன்னு கூட சொல்லலாம், காப்பிரைட்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், காப்பிரைட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. இவங்க நாம் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரொம்ப நேசிக்கிறோம்னாக்கா அந்த கேப்ஷன்னால தான். அந்த கேப்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்று எமோஷனலாக இருக்கும், அப்படி இல்லைனாக்கா நம்மளை வந்து டச்சிங்காக இருக்கும் அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே. இல்லை அந்த மியூசிக், ஜிங்கிள் மியூசிக் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் இந்த காப்பிரைட்டர்ஸ் தான். Do you recall